மதுரையில் அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட சத்துணவு கொழுக்கட்டையில் கரப்பான்பூச்சி இருந்ததால் குழந்தைகளின் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடந்தது என்ன? மதுரை பழங்கானத்தம் உழவர் சொந்த எதிரே உள்ள அங்கன்வாடி மையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்தனர். அவர்களில் கடந்த 3 நாட்களுக்கு முன் சேர்க்கப்பட்ட ஜெயமாரி, கார்த்திகா தம்பதியினரின் 2 வயது மகள் நிரஞ்சனா தேவியும் ஒருவர். வெள்ளிக்கிழமை காலை அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு சத்துணவு கொழுக்கட்டை வழங்கியுள்ளனர். அதை வாங்கிய நிரஞ்சனா பசி இல்லாததால் கொழுக்கட்டையை பத்திரப்படுத்தி வைத்துள்ளார். பின்னர் பெற்றோர் வந்து அழைத்துச் செல்லும் பொழுது வீட்டிற்கு போகும் வழியில் கொழுக்கட்டையை ஆசையாக கையில் எடுத்துள்ளார். அப்போது கொழுக்கட்டையில் கரப்பான்பூச்சி ஒட்டி கிடப்பதை பார்த்து குழந்தை நிரஞ்சனா அலறினார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் திரும்பி அங்கன்வாடி மையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கன்வாடி பணியாளர் கோமதி தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் பொறுப்பின்றி பதிலளித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் பரிசோதனை செய்து அனுப்பி வைத்துள்ளனர். சத்துணவு கொழுக்கட்டையில் கரப்பான்பூச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் பொறுப்பின்றி பதிலளித்ததற்காகவும் பணியில் கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாகவும் நிர்வாக நலன் கருதி அங்கன்வாடி பணியாளர் கோமதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அங்கன்வாடி சத்துணவு கொழுக்கட்டையில் கரப்பான்பூச்சி இருந்த விவகாரம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.